கருவாடு இப்படி வறுக்கிறதுங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். பாதி பூண்டு வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், பாதி வந்து இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு சோம்பு, 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் கீந்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், புளிக்கரைசல் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன், தேங்காய் வந்து ஒரு இருக்கும் அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சமாக மல்லித்தூள், தேங்காய் எண்ணெய். அப்புறம் நம்ம நெத்திலி கருவாடு வந்துட்டு நல்லா வந்து தண்ணியில் வந்து ஒரு 10 தடவைனாலும் நீங்கள் அலசிக்கோங்க. அலசிட்டு நல்லா வந்து சுடு தண்ணியில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் என்னென்னா அது வந்து எதுக்காக வந்து மீனை விட இது வந்து அதிகமாக அலசணும், என்னென்னா கவுச்சடிக்கும். அதுக்காக தான் நல்லா அலசிட்டு கடைசி டைமில் வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்ச மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு 2 அலசிடுங்க. நார்மல் வாட்டரில் நல்லா அலசிடுங்க. அலசிட்டு வறுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் எப்படி செய்யுங்கிறத செய்முறையில் செய்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இதில் எண்ணெய் போட்டுக்குவோம். இந்த சட்டியை நல்லா சூடேறிட்டு எண்ணெய் போட்டுக்கிறேன். தேவையான எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கங்க. அது கூட இப்போ நான் அந்த இடித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா சோம்பு, அதை சேர்க்குறேன். இந்த எண்ணெய் வந்து சூடேறிடுச்சு. அது கூட ரொம்ப வந்து கருக விட்டுறாதீங்க, ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அது கூட இடித்த பூண்டு. நான் ஏன் வந்துட்டு இடித்த பூண்டு தனியாக சேர்க்குறேன், நறுக்கின பூண்டு தனியாக சேர்க்குறேன்னு நீங்கள் கேட்பீங்க. இடித்த பூண்டு வந்து கருவாட்டோட நல்லா சேர்ந்துக்கும். இந்த நான் நறுக்கி வச்சுருக்க பூண்டு எதுக்குன்னா, அந்த கருவாடு சாப்பிட்ற போது அது கூட சேர்ந்து கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கேன். அதுக்காக தான் நறுக்கி தனியாக வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். அதையும் போட்டேன். ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன்னு சொன்னால் அதையும் சேர்த்துருக்கேன் பாருங்கள். லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. லேசாக வதங்கின போதும் அது கூட வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து பல்லாரி தான் சேர்த்துருக்கேன். பல்லாரி வந்து நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா வதக்கக்கூடாது அப்படின்ட்டு. வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்காளியை சேர்த்துக்கோங்க. எப்பயுமே வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா வதக்கக்கூடாது. வெங்காயம் வதங்கிடணும், அதுக்கப்புறத்துல தான் வந்து நீங்கள் வந்து தக்காளி சேர்க்கணும். அதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு கருவாட்டில் வந்துட்டு உப்பு சேர்த்து தான் இது பண்ணியிருப்பாங்க அவங்க காய வைக்கும் போதே. அதனால நீங்கள் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. எதுக்கு இப்போ உப்பு நம்ம எதுக்கு சேர்க்குறோம்னா, ஏற்கனவே கருவாட்டிலையும் இருக்கும். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்க்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் அந்த இதில் வந்து சாரத்துக்கு உப்பு தேவை. அதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா தக்காளி வதங்கின உடனே அந்த தூள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக வச்சுருக்கேன், அது ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும். அதை இது கூட சேர்த்துக்குவோம். சில பேர் வந்துட்டு கருவாடு வறுக்கிறது ஒன்றும் சேர்க்க மாட்டாங்க, இந்த மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டாங்க. நார்மலாக வந்துட்டு கொஞ்சமாக தூள் போட்டு அப்படியே எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு ஏதோ போட்டு அப்படியே வந்து கருவாடு போட்டு தூளை போட்டு வறுத்து இறக்கிடுவாங்க. ஆனால் இது போல் வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உண்மையிலே நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் தேங்காய் கரைசல்லாம் கூட சேர்க்குறேன். இது செய்கிறதுங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இல்லை தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அந்த பொடிகளை சேர்த்துக்குவோம். இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அது போல் போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன், அதனால தான் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்படுது அப்படின்னா மஞ்சத்தூள்.
மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சோம்பு வந்து நான் இடித்து போட்டுட்டேன், அதனால மல்லித்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். நீங்கள் நல்ல நெய்லே செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டை கொடுக்கும். இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் பாருங்கள். இது கூட புளிக்கரைசலை சேர்த்துக்குவோம். புளிக்கரைசலை சேர்த்துட்டு அந்த புளி வாசம் போகிற வரலும் நல்லா இது பண்ணு. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிடம் வந்துட்டு அந்த கொதி வந்தால் போதும். அந்த புளி கரைசல் வாசம் போகும், அவ்வளோதான். அதுக்காக தான். இந்த கவுச்சி இருக்காது. புளிக்கரைசல் சேர்க்கறது வந்து கவுச்சிக்காக தான். மீனை விட கருவாடு வந்துட்டு ரொம்ப வந்து கவுச்சி தெரியும், அதுக்காக தான் நம்ம புளிக்கரைசல் சேர்க்குறோம். ஒரு 5 நிமிடம் மட்டும் அப்படியே கொதிச்சா போதும். இப்போ நம்ம ஏற்கனவே வந்துட்டு நான் சொன்னது போல் வந்து கருவாடை வந்து நல்லா வந்து கழுவிட்டு வெந்நீரில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஏன்னா நம்ம வந்து இந்த கலவையெல்லாம் போட்டு பாருங்கள், இது வந்துட்டு திக்னஸ் ஆகிடும். அப்போது கருவாடு போட்டோம்னா உடனே வெந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டுக்கிறோம். இல்லைன்னா ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும். அது வந்து நல்லா காய வச்சுருவாங்க, வெயில் காய்ச்சல் போட்டுருவாங்க கருவாடை. அது மீனுன்னா இப்போ ஒரு கொதியலோட வெந்துடும். ஆனால் கருவாடு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அவங்க வந்து வெயிலில் காய வச்சு எடுக்கிறது தான். அது ஒரு வருஷமானாலும் அது வந்து கெடாமல் இருக்கிறதுக்கான பக்குவப்படுத்துவாங்க, பதப்படுத்தி வைப்பாங்க. அதுக்காக தான் ரொம்ப நேரம் காய்ச்சல் போட்டுருவாங்க. அது வந்து சீக்கிரம் வேகாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இது கூட நான் வந்து கருவாடை சேர்த்துக்கிறேன். நெத்திலி மீன் கருவாடை இங்கே பாருங்கள், நல்லா வந்து கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். நல்லா ஒரு 10 அலசினாலும் அலசிடணும். அலசிட்டு சுடு தண்ணியில் வந்து நல்லா ஒரு 1/2 hour வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் கூட எதுனாலும் சுடு தண்ணியில் வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வந்து இதை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதில் நம்ம போட்டோம்னா உடனே வந்து நம்மளுக்கு குக் ஆகிடும். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. கவுச்சி இருக்காது. இல்லை நீங்கள் வேணும்னா மஞ்சத்தூள் கூட போட்டு கூட தண்ணியில் கொஞ்சம் போட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது உங்களுடைய இது தான். அது பாருங்கள், நான் அப்படி செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நான் அப்படி செய்கிறது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கவிச்சிருக்காது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி முறையில், இந்த முறையில் நான் செய்கிறது காரணம். போட்டுக்குவோம், இதோட சேர்த்துக்குவோம். நல்லா வந்து இந்த கலவை வந்துட்டு நல்லா இதாகிட்டு இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உண்மையாகவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா செஞ்சு பாருங்கள். நல்லா பழைய சாதம் வந்து பழைய சாதம் வச்சு நாள் வடித்ததை தண்ணி ஊற்றி வச்சு மறாவது நாள் மோர் போட்டு இதை அப்படியே செஞ்சு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நல்லா சாப்பிடலாம், நிறையா சாப்பிடலாம். பாருங்க, இது கூட நம்ம வந்துட்டு ஒரு பெரட்டி விட்டோம்னா இப்போ வந்து இது கூட நான் வந்து தேங்காய் கரைசல் வச்சுருக்கேன் பாருங்கள், அதை சேர்த்துக்குவோம். தேங்காய் ஒரு 1/2 முடி தேங்காய் தான், அதை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா போட்டு கிண்டி விட்டு ஒரு 5 நிமிடம் மட்டும் அதே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிடம் அப்படியே வச்சுருவோம். அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம சுடு தண்ணியில் போட்டிருக்கோம், குக் ஆயிரும். இருந்தாலும் அந்த இதெல்லாம் வந்து இதில் சாரணுங்கிறதுனால தான் ஒரு 5 நிமிடம் வைக்கிறோம். பாருங்க, நம்ம நெத்திலி பொடி கருவாடு வறுவல் எப்படி இருக்குன்ட்டு இப்போ வந்துட்டு அப்புறம் அடிக்க சாப்பிட வேண்டியதுதான். சூப்பரான டேஸ்டான நெத்திலி மீன் கருவாடு வறுவல் சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் தோழிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சேனல் வந்து உங்கள் தோழி அம்மா. இதுவரை நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை போல் செய்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னொரு வீடியோவில் திரும்ப பார்க்கலாம்.